இங்க ஒரு பையன் பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவோட காசு எடுத்துட்டு போயிட்டு நிறைய காரை வாங்கி வந்து எங்க பாருங்க நான் நிறைய கார் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்க அப்பாவுமே உன் காசா இருந்தா இந்த மாதிரி செலவடிப்பியா வீண் செலவு பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனிக்கு நீ இனியே எம்ப்ளாயா தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எம்ப்ளாயா மாத்தி விட்டுறாரு. இவனுமே மறுநாள் அந்த கம்பெனிக்கு அவங்க அப்பாவோட கம்பெனிக்கா வந்து ஒரு எம்ப்ளாயா வந்துட்டு இருக்கான். அப்போ ஒரு பொண்ணு தானே வந்து இன்டிடியூஸ் ஆகி இந்த மாதிரி நான் தான் இந்த கம்பெனியோட அசிஸ்டன்ட் மேனேஜர், இனிமே நீ நான் சொல்றதெல்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்குள்ள மேனேஜர் வந்து என்ன பேபி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்து கேட்கறான். இவன் தான் அதை புதுசா ஜாயின் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கம்பெனிக்கு காஸ்ட்லியான காஃபி ஆர்டர் பண்ணிருப்பான் போல அந்த மேனேஜர். அதை பின்னாடி எல்லாருமே அதை பார்த்துட்டு வந்து சூப்பர் மேனேஜர் அப்படின்ட்டு பாராட்டுறாங்க. இவனுமே இதெல்லாம் மதிக்காம வந்து இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். மேனேஜர் இதை பார்த்து கடுப்பாயிட்டு வந்து இந்த மாதிரி ஒர்க் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு மேல 32வது மாடியில போயிட்டு சப்மிட் பண்ற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. லிஃப்ட் ஒர்க் ஆகல, நீ நந்தா போயிடு அப்படின்னு சொல்றானே இவனுமே ஸ்டெப்ஸ்ல நந்து போறான். மேல அவங்க அப்பா தான் உட்காந்துட்டு இருக்காரு. அவருமே பயங்கரமா பாராட்டுறாரு. அதுக்குள்ள இந்த கப்பிள்ஸ் மேனேஜரும் அசிஸ்டன்ட் மேனேஜரும் இந்த மாதிரி ப்ரொமோஷன் ஏத்தி விட சம்பளத்தை இன்கிரிமெண்ட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவ வெளியே கேட்டுட்டு இருப்பான். அதுக்குள்ள அந்த பாஸ் பாத்தீங்கன்னா என்னோட பையனை இன்ட்ரோடியூஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்ப்ளாய் பையனை வந்து நிக்க வைப்பாங்க. அப்பதான் மேனேஜருக்கு அதிர்ச்சி ஆயிடுது. மேனேஜர் பையனுக்கு அடுத்த வார்த்தை வாயில இருந்து வரல, ஸ்டன் ஆயிட்டான்.